குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 28/6/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56. திதி இன்று பிற்பகல் 1:18 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் காலை 10:03 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இரவு 10:32 வரை அர்ச்சனம், பின்பு வஜ்ஜரம். கரணம் பிற்பகல் 1:18 வரை கரசை கரணம், பின்பு வனிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 6 மணி வரைக்கும் மரண யோகம் இருக்கு. அதன் பின்புதான் உங்களுக்கு காலை 10:03 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பம் ஆகிறது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9 அதாவது இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 10:03 வரை மூலம், பின்பு போராடம். இன்றைய தினம் சனிக்கிழமை. ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஜாதி பத்திரி அப்படின்னு ஒண்ணு விற்கும். அது கூட ஜடா மஞ்சரி அப்படின்னு இருக்கும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வெள்ளை துணி எடுத்து மஞ்சள் நனைச்சி காய வச்சு அதுல வச்சு சுத்தி பேக்ல வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும். கடகத்தில் புத பகவான், சந்திர பகவான், மாந்தி பகவான். சிம்மத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும். கும்பத்தில் ராகு பகவான். மீனத்தில் சனி பகவான். மேஷத்தில் சுக்கிர பகவான். நம்ம நிறைய கடவுளை கும்பிடுறோம், நிறைய சாமியை கும்பிடுறோம். ஆனா நரசிம்மரை யாருமே ரொம்ப வணங்குறது இல்லை. நரசிம்மருக்கு ஒரு சக்தி உண்டு. கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய ஒரு சக்தி அவரிடம் மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட நரசிம்மரை பஞ்ச நரசிம்ம திருத்தலங்கள் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பஞ்ச நரசிம்ம திருத்தலங்களை தரிசிக்கிறோமோ விரைவில் புது வீடு கட்டும் யோகம் ஏற்படும். வியாபார தடைகள் நீங்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே எளிதில் கைகூடும். மாதிரி நிறைய விஷயங்களை நரசிம்மர் செய்வார். இந்த பஞ்ச நரசிம்மரை யார் ஒருவர் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்கிறார்களோ, ஒரே நேரத்துல ஒரே நாள்ல செய்ய முடியறவங்க செய்யலாம். எடுத்த காரியங்கள் அத்தனையும் எளிதில் கைகூடும். எந்தெந்த நரசிம்மர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்கிர நரசிம்மர், வீர நரசிம்மர், ஹிரண்ய நரசிம்மர், சியோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். அதாவது நாகை மாவட்டம் சீர்காழிக்கு அருகில் பஞ்ச நரசிம்மர்களும் அருள்பாலிக்கும் சேத்திரங்கள் உள்ளன. அடுத்தடுத்த ஊர்களில் உள்ள இந்த ஆலயங்களை ஒரே நாளில் தரிசனம் செய்யலாம். இந்த 5 நரசிம்மரும் சீர்காழிக்கு அருகில் இந்த பஞ்ச நரசிம்மர்கள் இருக்கிறார்கள். இந்த பஞ்ச நரசிம்மர்களை யார் ஒருவர் ஒரே நாளில் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வீடு கட்ட யோகம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் விரைவில் தீரும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள், அதாவது உக்கிர நரசிம்மர் திருக்குறையலூர் அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்காரு. சீர்காழியிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில், திருவெண்காட்டில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. திருக்குறையலூர் குறைகளை அகற்றும் ஊர். இது அப்படியே அதான் மருவி திருக்குறையலூர் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறார்கள். அந்த சேத்திரத்தில், அதாவது பஞ்ச நரசிம்ம சேத்திரத்தின் முதல் திருத்தலம் இது. இந்த தலத்தின் மூலவர் உக்கிர நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தருகிறார், அமிர்தவள்ளி தாயார். அதே மாதிரி
இந்த திருமங்கை ஆழ்வாரின் அவதாரத்தலம் என பெருமை கொண்ட இந்த திருத்தலத்தில் அவருக்கும் குலசேகர ஆழ்வாருக்கும் சந்நிதிகள் உண்டு. இங்க பாத்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் சுவாதி நட்சத்திரம் பிரதோஷம் ஆகிய நாட்களில் ஸ்ரீ உக்கிர நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் செய்யப்படுகின்றன. அதே போல பித்ருதோஷம் உள்ளவர்கள் அமாவாசை நாளில் இங்கு நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்து இயன்ற அளவு அன்னதானம் செய்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். வம்ச விருத்தியுடன் சீரும் சிறப்புமாக வாழ்வார் என்பது ஐதீகம். நவக்கிரக தோஷம் கொண்டவர்கள் தங்களின் வயதுக்கு ஏற்ப 25 வயது என்றால் 25 திருவிளக்குகள், எத்தனை வயசோ அத்தனை தீபம், நெய் தீபம் ஏற்றி 7 அல்லது 9 வாரங்கள் வழிபட்டு வந்தால் தோஷங்கள் எல்லாம் விலகும். திருத்தலத்தை பற்றி நாளைய தினம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே போல நண்பர்களின் ஆலோசனை சில மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். நெருக்கடியான சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் அமைதியான சூழல்லாம் நிலவும். வீடு மனை மற்றும் வாகன வண்டி விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடும் நிதானத்தோடும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர் எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதையும் சமாளிக்கும் திறன் இன்னைக்கு ஏற்படும். சக ஊழியர்களிடத்தில் பாராட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசு சார்ந்த உதவிகள்லாம் சாதகமாக அமையும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். பிள்ளைகளிடத்தில் சூழலுக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, ஆடை ஆபரண விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு செலவுகள் கூடும். வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். யோசிச்சு செலவு பண்ணுங்கள். சுவையான உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். முகத்துல ஒரு விதமான தேஜஸ் இன்னைக்கு இருக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் தவறிய சில தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் மேம்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாகவும் உடலில் ஒரு பொலிவு, ஒரு உடல்ல ஒரு தேஜஸ் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வரவு செலவு பற்றிய எண்ணங்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது இன்னும் சிறப்பு. சில விஷயத்தில் அனுபவ அறிவை பயன்படுத்துங்க. உடன் இருப்பவர்களிடம் அதிக உரிமை கொள்வதை குறைத்து கொண்டால் உங்களுக்கு இன்றைய தினம் நன்றாக இருக்கு. விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். முயற்சிகள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். சந்தை நிலவரங்களை அறிந்து
வியாபாரத்தை நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வேலை சம்பந்தமான சில முடிவுகளை எடுப்பீங்க. வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு வட்டாரம் விரிவடையும். அதே போல கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். அதே போல ஃபைல்ஸ், இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒரு ஃபைல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க அதை கையாளணும். இன்னைக்கு கொண்டு செல்லும் போதும் கவனமா கையாண்டால் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயம் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களை, நினைத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெளிவட்டத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். நவீன அணுகுமுறையால் வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கான ஒரு வழி வகுக்கும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். அனுபவ அறிவால் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அஸ்தம் நட்சத்திர செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களை, உறவுகள் வழியில சுப செலவுகள் இன்னைக்கு ஏற்படும். பிள்ளைகள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் எல்லாம் குறையும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பொழுதுபோக்கு செயல்களால் கையிருப்புகள் குறையும். கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் மேம்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகள்ல வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக அமையும். மனதளவில் புதுவிதமான தேடல்கள்லாம் கிடைக்கும். ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். சேமிப்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய சேவட மேற்கு திசை 4ஆம் எண் அதிர்ஷ்ட சாம்பல் நிறத்தை பயன்படுத்து. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு தேடல்கள் இன்னைக்கு ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உடல்ல ஒரு சோர்வு இன்னைக்கு இருக்கும். தவறிய சில வேலைகள்லாம் இன்னைக்கு மீண்டும் செய்வதற்கான சூழல் அமையும். வியாபாரத்தில் வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். புதிய ஒரு வேலையோ எதையோ செய்ய வேண்டாம். இன்னைக்கு மற்றவர்கள் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடாமல் இருங்கள். வேலையில உங்க திறமைக்கான மதிப்புகள் தாமதமாக தான் கிடைக்கும். குடும்ப விஷயத்தை பகிர்வதை தவிர்த்துருங்க. இன்னைக்கு வேகத்தை விட விவேகம் வேண்டிய ஒரு நாள். இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனத்தோட இருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் இன்னைக்கு இருக்கும் உடல்ல. புராடம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதையெல்லாம் தாமதமாக தான் கிடைக்கும் இன்றைய நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்களுடைய கூட்டாளிகளின் ஆதரவுகளால் நன்மைகள் நிறைய இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். வர்த்தகத்துறையில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் கிடைக்கும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பேச்சுக்கள்ல பொறுமை தேவை. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். உயர் அதிகாரிகளின் அறிமுகங்கள் ஏற்படும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உயர் அதிகாரிகளின் அறிமுகங்கள் ஏற்படும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய நாராமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திர குழப்பங்கள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உத்தியோக ரீதியான பயணங்கள்லாம் ஏற்படும். குடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களால் ஆதாயம் கிடைக்கும். கால்நடை மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் சில மாற்றமான தருணங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசய நேராமின் அதிர்ஷ்ட சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். சதயன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களின் வட்ட விரிவடையும். குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வேலையாட்கள் இடத்தில் சாதகமான சூழல்கள்லாம் அமையும். உத்தியோகத்துல எந்த வேலை செய்தாலும் சற்று கவனத்தோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். புதுமையான விஷயத்துல ஆர்வங்கள் மேம்படும். மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடதிசை, அதிசய 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் புரிதெல்லாம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.